இல்லை அது ஹரிதா சொன்ன மாதிரி நம்ம எப்போவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் சினிமா பார்த்தீங்கன்னா அது இட் வாஸ் கண்ட்ரோல்ட் பை ஒன் சர்டன் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ சினிமான்றது வந்து ஸோ அது கூட சேர்ந்து வந்த ஒப்பீனியன்ஸும் பார்த்தீங்கன்னா வாஸ் வெரி கண்ட்ரோல்டு. இப்போ ஆனந்த விகடனில் ரிவ்யூ போடுறது தான் ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். அவங்க சீ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சீயை போட்டாங்கன்னா அந்த படம் காலி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸு எல்லாமே ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருந்த காலகட்டம் இருக்கும்போது நம்ம அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்காகவும் எல்லாரும் சினிமா எடுக்க முடியணும், எல்லாரும் ஒப்பீனியன் சொல்ல முடியணும். இன்றைக்கி அந்த காலகட்டம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டம் வரும்போது இப்போ கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்களா, அப்பவும் கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை நம்ம கேட்டிருக்காது. அவங்க டீ கடையில் உட்காந்து கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த இடத்துல உட்காந்து அவன் என்னடா இவ்வளோ பழசாக எடுத்து வச்சிருக்கான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு தம்ம ஷோ டீ கடை வாசலில் பேசுவாங்க, ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு பேசுவாங்க. அது இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு, நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான் நான் பெரிய டிஃப்ரென்ஸாக அதில் இருக்குன்னு பார்த்துருக்கேனே தவிர இது வந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே சினிமா பார்த்தோன்னே அது மேலே ஒரு ஒப்பீனியன் இமீடியட்டாக வரும். அது ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது இல்லையா? அந்த 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 ஆர்ட் ஃபார்ம் மட்டும் இமீடியட்டாக ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணுது. வேறு எந்த ஆர்ட் ஃபார்மும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஆடியன்ஸ்குள்ள ஒரு பாமரனுக்குள்ள ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணணுன்றது வந்து நம்ம பார்க்க முடியாது. அது ஸோ எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணும்போது அதை பற்றி அவங்க பேசுகிறது நம்ம காதில் ஆஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் மட்டும் விழுவுறது நான் நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து சினிமா அழிந்து கொண்டு இருக்கும் ஒரு விஷயம் நான் பார்க்கல. அது நல்லா த்ரைவ் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம சமூக வலைதளங்களையும் வந்துட்டு சென்ட்ரல் கான்செப்ட் பேச்சே வந்து சினிமாவை தான் இருக்குது. இன்றைக்கி மீம் கல்ச்சர்ன்றது சினிமாவில் தான் வந்திருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஐ ரெஃப்யூஸ் டு பிலீவ் தட் சினிமா இஸ் ஆன் த டிகே. நன்றி.